உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம் நடுவிலே எழுந்தருளி மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படி சத்தத்தை உயர்த்தி பரலோக தேவனுக்கு நேராக உங்கள் இருதயமும் உங்கள் நாவும் தேவனை நோக்கி கூப்பிட துவங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சர்வ வல்லவருடைய சுவாசம் அநேகருக்கு உயிர் கொடுக்க போகிறது. ஆமே. ஆவியானவர் உருவாக்குகிற ஆவியானவர், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர், ஆவியானவர் திரும்பவும் கட்டுகிறவர். சர்வ வல்லவருடைய சுவாசம் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிரை, ஒரு ஜீவனை உண்டு பண்ணும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு அப்படி ஒப்பு கொடுத்து ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். யாரெல்லாம் என் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், படிக்க முடியல, ஆமேன், படிப்பு காரியத்தில் தேவன் எங்களுக்காக ஒரு கிருபை பாராட்ட வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக நிற்கிற ஆத்துமாக்கள், ஆமேன், ஆமேன். ஞானத்தை அருளுகிற ஆவியானவர், அறிவை போதிக்கிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவியானவர், ஆலோசனையின் கத்து வல்லமையுள்ள தேவன். இதோ இதோ ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. Yes, Jesus. Hallelujah. 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 ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தமும் பயங்கரமுமானவரே, வானம் திறந்து தேவ மகிமை இந்த நாள் ஜெபத்திலும் அளவில்லாமல் மூடும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த 6வது நாளிலும் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட பிரசன்னம் எங்களை மூடுவதாக. கர்த்தருடைய கல்வாரி மகிமை எங்களை மூடுவதாக. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரத்திலே உடையவர், வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவர். ஆமென், ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதான பரலோக தேவனுடைய மகிமை எங்களை மூடுவதாக. பரிசுத்த தேவனுடைய மகிமை எங்களை மூடுவதாக. ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய அளவில்லாத பிரசனம் நிரப்புவதாக. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய மெய்யான மகிமை மூடுவதாக. பரலோக மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல வைக்கப்படுவதாக. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. ஆமென். தேவ சமூகத்தில் போராடுகிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அளவில்லாத பிரசனம் வந்து அமர போகிறது. ஆமென். வாஞ்சித்தோ வாஞ்சையோடு அந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல உங்க ஆத்துமா உங்க தேவனாகிய கர்த்தரை வாஞ்சித்து கதறட்டும். ஆவியானவருக்காக வாஞ்சித்து கதறட்டும். பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சித்து கதறட்டும். ரிகலதன சிகரபன ரிகபலபோ ஷபரபலதரணா தீரகம் செய்த கத்தியாத்திரரோ ரிகபலபோ சந்துரே ரிகபல்போ சந்துராதன ரகசியாதனரா. துணையாளரே சிறகின் நிழலில் தானே கழிகூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே கழிகூறுவே, கழிகூறுவே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே சிறகின் நிழலில் தானே கழிகூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே கழிகூறுவே, கழிகூறுவே. என் தேவனே, என் இயேசுவே,
உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே. என் தேவனே என் இயேசுவே. திரும்ப சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கல்வாரி பாதத்தில் வைக்கிறேன். கல்வாரி இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் உச்சிலிருந்து உள்ள கால் வரை என்னை மூடுவதாக, என்னை நிரப்புவதாக. ரத்தம் என்னை ஆளுகை செய்யட்டும். பரலோக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். உடைய உள்ளங்கை மேகம் என்னை நிரப்பட்டும். ஆமே. உடைய கை அளவு மேகம் பெருமழையை என் வாழ்க்கையில கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆமே. சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின அதே தெய்வ மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமென். மோசையை சந்திக்கும்படியாக முச்செடியிலே பற்றி பிடித்த அக்கினி மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. சொல்லுங்க தேவ ஜனமே, முச்செடியிலே சந்தித்த தேவ மகிமை, மோசையை சந்தித்த தேவ மகிமை என்னை இன்னைக்கு சந்திக்கணும் ஆண்டவரே. உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்க முகத்தின் சாயலால் நான் திருப்தி ஆகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலைதோறும் உடைய புது கிருபைகளால் திருப்தி ஆக்குகிறவர், உடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குகிறவர், உடைய நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறவர், உடைய கிருபைகளினாலே திருப்தி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறவர்கள் கைகளை தட்டி, யார் சிந்தையை செதற விட வேண்டாம், கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். நீங்களும் ஆண்டவரும், ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில எந்த சிந்தையும் வேண்டாம். இது நீங்க தேவனோடு உறவாடுகிற நேரம், தேவனோடு சஞ்சரிக்கிற நேரம். ஆமே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இந்த 21 நாட்களும் நம் தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம். தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு தேவனோடு உறவாடுகிற ஆத்துமாவே, நீ அவரோடு வாழும்படியாக ஒரு ஜெப வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுகிற நாள் இது, மறுரூபமாக்கப்படுகிற நாள் இது. மகிமேல் மேல் மகிமையை கண்டடைகிற நாள் இது, மகிமையின் மேல் மகிமையை கண்டடைகிற நாள் இது. வானம் திறந்து தேவ மகிமை தீகாலா சிகராதனா. துணையாளரே, துணையாளரே. ஆமே. அநேக நான் தனிமையா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை என்று தனிமையாக்கப்பட்ட அநேகரோடு தேவன் பேசுகிறார். தனிமையாக்கப்பட்ட அநேகரோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமே. தனிமையாக்கப்பட்ட உனக்கு நான் துணையாளராய் வருகிறேன். தனிமையாயிருக்கிற உனக்கு நான் துணையாளராய் வருகிறேன். உன்னோடு பேசும்படி நான் வருகிறேன். உன்னோடு உறவாடும்படி வருகிறேன். உன்னோடு சஞ்சரிக்கும்படி நான் வருகிறேன். கைகளை தட்டி, கைகளை தட்டி. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூறுகிற நேரம். ஆமே. அவருடைய சட்டையின் நிழலிலே, துணையாளருடைய சட்டையின் நிழலிலே வந்து களி கூறுகிற சமயம். சகோதரி, அப்படி ஜெபிக்க துவங்குங்க. உன்னதமானவருடைய சட்டையின் நிழலிலே நீங்களும் உங்க குடும்பமும் இன்றைக்கு வந்தடைகிறது.
ரீபலன் கடகசி யாத்தனரோ ரிகவலவ சத்தரவ ரிகவரவலவ அவருடைய சட்டைகளின் நிலையிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிறது. சட்டையின் நிலையிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிறது. ரீபா லவுடா ரகதல ஷிகரபல தீகமாபா ரத்து ரகசி ரீபா லவுதி ரீகமனா தடைகள் உடைக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. பட்டு போன வாழ்க்கை துளிர் விடுகிறது. மனுஷனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் துளிர்விட பண்ணுகிறார். கர்த்தர் திரும்பவும் துளிர்விட பண்ணுகிறார். ஒரு வானம் திறந்து தேவ மகிமை இப்பொழுது உங்க பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறது. உங்க குடும்பங்களுக்காக வெளிப்படுகிறது. கைகளை தட்டி அப்படி செபிக்க துவங்குங்க. மௌனமா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். எங்களுக்காக அனுப்பப்பட்டவரே, துணையாளராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளனே, நல்ல ஔஷதமே, கோட்டையும் மரணமானவரே, ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே, பிராண சிநேகிதரே, மகிமை பொருந்திய பட்டயமே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கு ஒப்பாய் இருக்கிறவரே, ஓ பரிமள தைலமே, சுத்த கண்ணனே, சபைக்கு தலையானவரே, யூதா கோத்திரத்தி சிங்கமே, யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தாவே, யுத்தத்தில் பராக்கிரமசாலியாய் நிற்கிறவரே, உடைய ஜனத்திற்காக நியாயாதிபதியாய் எழுந்தருளுகிறவரே, நீதி செய்கிறவரே, நீதி உள்ள நியாயாதிபதியே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, வல்லமை ஆனவரே, மகிமை ஆனவரே, அக்கினி மயமானவரே, அக்கினி கந்தகமானவரே, அக்கினி மயமானவரே, அக்கினினால் உத்தரவு அருளுகிறவரே, அக்கினினால் உத்தரவு அருளுகிறவரே, அக்கினினால் உத்தரவு அருளுகிறவரே, அக்கினினால் சந்திக்கிறவரே, உடைய ஜனத்தை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறவரே, உடைய ஜனத்தை அக்கினியாய் மாற்றுகிறவரே, அக்கினியாய் மாற்றுகிறவரே, அக்கினியாய் மாற்றுகிறவரே, அக்கினியாய் மாற்றுகிறவரே. வானம் திறந்து தேவ அக்கினி, வானம் திறந்து உன்னத அக்கினி, வான அக்கினி, கர்த்தரிடத்தில் இருக்கிற பரிசுத்த அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து பற்றி பிடிக்கிற தேவ அக்கினி, கர்த்தரிடத்தில் இருக்கிற பரிசுத்த அக்கினி, கர்த்தரிடத்தில் இருக்கிற பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு வீடுகளிலும் விழுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களில் விழுவதாக, ஒவ்வொருவர் மேலே விழுவதாக, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அக்கினியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க இங்க ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தர் உங்க வீட்டுல தமது அக்கினியை அனுப்புகிறார். உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர்கள் அக்கினியாய் சூழ பாளையம் இறங்குகிறார்கள். நீங்க எந்த நபருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நபரை சுற்றிலும் கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். இன்றைக்கு இறங்கி செயல்படுகிறது கர்த்தருடைய வான தூத சேனைகள். கர்த்தருடைய வான தூத சேனைகள் பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க ஆமென், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலை ஆக்குகிறார். ஆமென். சிலர் நான் தனிமையா இருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, என்னை ஆட்சி தேற்ற ஒருவரும் இல்லை, நான் நம்பின என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள், நான் நம்பின என் புருஷன் என்னை கைவிட்டார், எனக்கு சகாயர் யாரும் இல்லை, எனக்கு துணை யாரும் இல்லை என்று சிலருடைய இருதயம் தனிமையாக்கப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆமென். தனிமையாக்கப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நான் துணையாளராய் உனக்கு வருகிறேன், நான் துணையாளராய் உனக்கு வருகிறேன். இந்த நாளிலும்
எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி ஹalleluya ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி காண்பித்து பாவியாகி என் மீது கிருபையாயிரு ஆண்டவரே. நான் இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும். போதாதுப்பா ஆண்டவரே, இன்னும் நான் உங்க மகிமையை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவரே, மோசேயை முச்சடியில சந்தித்தது போல இது நீர் என்னை சந்திக்கிற நாள். சகோதரி சகோதரா, கர்த்தர் இது உன்னை சந்திக்கிற நாள். கர்த்தர் நான் உன் பிள்ளைகளை சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிள்ளைகளை நான் சந்திப்பேன். அவர்கள் எந்த பிரதேசத்துல இருந்தாலும், எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் இருந்தாலும், கடல் தாண்டி இருந்தாலும், பிள்ளைகள் மேல என் கரத்தை வைப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை தேற்றும்படியாய் ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படி ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஏதாகிலும் பாவங்கள் அக்கிரமங்கள் என்னிடத்தில் தடையா இருக்குமானால், ஆண்டவரே, என் பாவம் என் வீட்டின் வாசற்படியில படுத்திருக்கு. ஆண்டவரே, என் பாவம் என் வீட்டு வாசற்படியில படுத்திருக்கு. ஆண்டவரே, நான் போகும்போது வரும்போதும் இந்த பாவத்தை தாண்டி தாண்டி நான் உட்பிரவேசிக்கிறேன். அப்பா, என் பாவங்களே எனக்கு விரோதமா இருந்தாலும் நீர் கிருபையின்படி என்னை மன்னிப்பீராக. மன்னிங்க ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே, தலைமுறை பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, தலைமுறை சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே, தலைமுறை வியாதியை மன்னிங்க ஆண்டவரே, தலைமுறை கடன் பிரச்சனையை மன்னிங்க ஆண்டவரே. ஆமென். தலைமுறை கடன் மாறட்டும், தலைமுறை சாபம் மாறட்டும், பிள்ளைகள் மேல இருக்கிற சாபம் மாறட்டும், என் பிள்ளைகள் மேல இருக்கிற தலைமுறை சாபம் மாறட்டும், கடன் என்கிற சாபம் மாறட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை வைக்கணும் ஆண்டவரே. வீட்டு வாசற்படியில கிடக்கிற பாவம் மாறட்டும், வீட்டு வாசற்படியில கிடக்கிற பாவம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே பரிசுத்தம் உண்டாகட்டும், வீட்டிலே பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் தங்குகிற வீடாய் மாறட்டும், கர்த்தர் உலாவுகிற வீடாய் மாறட்டும், கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடாய் மாறட்டும். கர்த்தருடைய ரகசிய செயல் குடும்பத்தில் உண்டாகட்டும். சமாதான பிரபு வீட்டில் வருவீராக, சமாதான காரணர் வீட்டில் வருவீராக. பிரிவினையின் ஆவி அழியட்டும். ஆமென். எரிச்சலின் ஆவி அழியட்டும், பகை மாறட்டும், ஜென்ம சுவாபங்கள் மாறட்டும். கர்த்தர் வருவீராக, நீர் வருவீராக, பரிசுத்த ஆவியானவர் வருவீராக. அக்கினி வெளிப்படுவதாக, அக்கினி விழுவதாக, கர்த்தருடைய மகிமை விழுவதாக, கர்த்தருடைய வல்லமை விழுவதாக, உன்னத மகிமை விழுவதாக, உன்னத வல்லமை விழட்டும், உன்னத அக்கினி விழட்டும். ஆமென் ஆண்டவரே. திகலபல ஷிகரதனர் ரிபல ஷிகரதினர் ரிபல உடரகதன ரிகபர வலவ ஷபலவர. பிசாசு எரிந்து சாம்பலாகிறது. ஆமென். பிசாசு எரிந்து சாம்பலாகிறது. விக்கிரக ஆவிகள் எரிகிறது. விக்கிரக ஆவி அழிகிறது. மந்திரவாதங்கள் அழிகிறது. விழுந்து போன ஆவிகள் அழிகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் அழிகிறது. சர்ப்பத்தின் வல்லமைகள் அழியட்டும். வீட்டில மறைந்து மறைந்து கிரியை செய்த எல்லா அசுத்தங்களின் மேலையும் கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். உங்க குடும்பங்களில் மறைந்து கிடந்த அசுத்த ஆவிகள் மேல கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். ஆமென். அப்படி ஜெபிக்க துவங்குங்க. அக்கினி 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 ரிகா லவுடா ரஷிகரதன ரிபா லவுடா ரகதன. கர்த்தர் தமது ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறார். கர்த்தர் தமது ஜனத்தை அக்கினியாய் மாற்றுகிறார். ரிபா லவுடா ரபா லபா ரிஷாகலாரா. ஓ, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் உங்க மேல விழுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் ஒவ்வொருவர் மேல விழுகிறது. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. எங்கள் மேல பரிசுத்த அக்கினி விளட்டும் ஆண்டவரே.
உடமா ரகட ரகட சந்துரு ரிக்க லவுடாரா ஓ ரிபாலா ராஷா ரிக்க பவுடா ரிக்க லதன சிகரத ரிக்க பரவ ஷபரபர ஓ ரிபாலா ராஷா ரிக்க பரவலவ ஷபரபர ஓ ரிபாலா ராஷா ரிக்க பரவலவ ஷபரபர ரிகம் தை கடனா ஷகலா ரிபாலா ரிக்க மாமா ஷிகலதன ஓ ரிஷ உடமா மாமா ரதலரன ரிக்க பலவ ஷபரபர ரிக்க பரவலவ ஷபரபர கர்த்தருனை அபிஷேகிக்கிறார் கர்த்தருனை தொடுகிறார் உன் நரம்புகளிலே தேவ வல்லமை எலும்புகளிலே தேவ வல்லமை இரத்த நாளங்களிலே தேவ வல்லமை தராடங்கள் தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே உடமனதிக லௌட ஷிகரதன ரிக்க பரவலவ ஷபரபர தீரமனத ரகல சிகர ரிக்க பரவலவ ஷபரபர ரிக்க பாபா ரிக்க பௌடர்ன தீரௌடே கேதலே சிகபரபர ரிக்க பரவலவ ஷபரபர ஹalleluya 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 ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டு துணையாளரே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டு துணையாளரே சாத்தானே சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா சாத்தானி சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா சாத்தானி சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா சாத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினால் என்று அலங்கரியோ அன்பினால் என்று அலங்கரியோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினால் என்று அலங்கரியோ அன்பினால் என்று அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே சதமாய் அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினால் என்று அலங்கரி அமன் அமன் அன்பினால் என்று அலங்கரியோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினால் என்று அலங்கரியோ அன்பினால் என்று அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அப்பா அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆமே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ பரிசுத்தாவியானவரே அலங்கரியோ ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த நாளில் ஆட்கொண்டு கர்த்தருடைய மகிமை அனலாக்கோ இதோ உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய அனலாக்கோ அன்பினால் தேவ மகிமை அலங்கரியோ அன்பினால் தடைகள் உடைவதாக அலங்கரியோ தடைகள் உடைவதாக எல்லா தடைகள் உடைவதாக கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே அக்கினி சட்டைகளை அடித்து அமருவீராக உடைய பிள்ளைகள் மேல
ஒரு அக்கினி சட்டை அடிக்கப்படுவதாக ஒவ்வொருவர் மேலையும். ஓ ஹalleluya. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி சட்டை அடிப்பதாக. கர்த்தருடைய அக்கினி சட்டை அடிப்பதாக. கர்த்தர் உன் கரங்களை அக்கினி ஆக்குகிறார். கரங்களை அக்கினி ஆக்குகிறார். உன் புய பலம், உன் கரங்கள் கர்த்தருடைய பலத்தினால் இடைக்கட்டப்படுகிறது. உங்க கரங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கரங்கள் பலம் கொள்ளுகிறது. ஆமே. கர்த்தருடைய புயம் உன் புய பலமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய புயம் உன்னுடைய புய பலமாக்கப்படுகிறது. இனி யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே முந்தின நாட்களில் எழும்பினது போல, பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போல எழும்பி எழும்பு சீயோனே, எழும்பி எழும்பு சீயோனே. ஹalleluya. உன் ஆதி மேன்மைக்கு திரும்பு, உன் ஆதி மேன்மைக்கு திரும்பு. ஹalleluya. ஓ ஹalleluya. கர்த்தர் ஆதி அபிஷேகத்தை நிரப்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆதியில இருந்து ஜெப வாஞ்சை, ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் திரும்பவும் தருகிறார். ஆதி மேன்மையை திரும்பவும் தருகிறார். ஆதி மேன்மையை திரும்பவும் தருகிறார். ஆதி மேன்மை. ஓ ராஷா காலா ரிமாலா காலாரா. ரிக்க பௌட்ட ரகத்தன ரகந்தர பௌரியா ரிக்க பௌட ரகதீஷிகர அதீனர ரிக்க பௌட ரகனனன ரிப லௌட ரேக தேலசிகரந்தர நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர். ஆமென், ஆமென், ஆமென். மங்கி மங்கி எரிகிற ஓ மேல கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஐயா. ஓ ராஷா காலா ரிமா லா காலாரா. ஓ ரிஷா காலா ரிமா லா காலாரா. ஆண்டவரே மக சோதரா 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 சோதரா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் அனலாக்குகிறார். ஓ அக்கினிக்குள்ளா இடப்பட்ட கொள்ளியை போல் ஒருவரையும் கர்த்தர் இன்றைக்கு வெறுமையா விடுகிறது இல்லை. ஓ கர்த்தருடைய அக்கினி தலல் உன் மீது விழுகிறது. அப்படி கண்களை மூடி ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி, பரலோக தேவனே, என்னை உருவாக்கின கர்த்தாவே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். வெறுமையாய் இருக்கிற என் வாழ்க்கையை நிரப்பும். நீர் வாரும், நீர் வாரும். உங்க கரத்தை என் மீது வைப்பீராக. தாவீதுக்காக ஒரு அபிஷேக தைலம் உடைக்கப்பட்டு ஊற்றப்பட்டது போல, ஆமே, என் மேல கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். அப்படி வாஞ்சையோடு கேட்க துவங்குங்க, கேட்க துவங்குங்க. ஹalleluya, ஹalleluya. இது நீங்க எரிந்து பிரகாசிக்கிற நாட்கள். இது கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற நாட்கள். ஆமென், ஆமென், ஆமென். இழந்து போன ஜெப ஆவியை கர்த்தர் திரும்பவும் தருகிறார். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் திரும்பவும் தருகிறார். இழந்து போன தரிசனம் காண்கிற கண்களை கர்த்தர் திரும்பவும் தருகிறார். இழந்து போன சொப்பனம் காண்கிற கண்களை கர்த்தர் திரும்பவும் தருகிறார். திக லௌட ரகதனஷே ரிகபலபோ ஷபலபரதன ரிகபலபோ ஷபலதர ரகலதரகன. நாவுகள் அக்கினி ஆக்கப்படுகிறது. நாவுகள் அக்கினி ஆக்கப்படுகிறது. பேசுங்க, பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்கு தருகிற வார்த்தைகளை அப்படி பேச துவங்குங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறான். Rika Bauda Radala Shikaradana Ribalata Rakadana Ribama Managaradano Rika Babala Shikababala Tikabala Digala Darana Ribama Manadala Darano Rigala Dira Shikarababala Udamana Gadal Kadaramana Rika Babala Shigababala Dikababala Taradana Riladari Sikababala Dana Ribama Manadirana Rala Shikerebala Udagam Teredera Siatanera Rigabala Boshabalagadana Rigabala Bochabarabadara Ribamana Dagamana Dana Rikana Radana Radana Rikala Radana Shikarabana.
ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவே, இயேசுவே, வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, அதிகாரமுள்ள தெய்வமே, உடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்துகிறவரே, உடைய பிள்ளைகளை அதிகாரப்படுத்துகிறவரே, உடைய ஜனத்தை அதிகாரப்படுத்துகிறவரே, பிசாசின் மேல அதிகாரத்தை கர்த்தர் வைக்கிறபடியா சோத்திரம். வியாதியின் மேல் அதிகாரப்பட பண்ணுகிறவரே, வியாதியின் மேல் அதிகாரத்தை வைக்கிறவரே, சத்துருவின் மேல் அதிகாரத்தை வைக்கிறவரே, மந்திரவாதங்கள் மேல் அதிகாரத்தை வைக்கிறவரே, ரிகா லாதா ராமா நஷிகாதனா ரீபா பாபா லக ரதனா ரிகா லாதி காமா நஷிகா ரதனா. தடைகளை உடைக்க பண்ணுகிறா, தடைகளை உடைக்க பண்ணுகிறா, கத்த தடைகளை தாண்ட பண்ணுகிறா, தடைகளை தாண்ட பண்ணுகிறா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ரிகலதி கபலஷி ரிகபபபரதலரதனா. அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகை, அவருடைய கை வல்லமை, அவருடைய கை வல்லமை, அவருடைய கை வல்லமை, அவருடைய கை வல்லமை. ஓ ராஷகலா ரிமலகலா ரிகபப லஷிகத ரனரதலா ஓ ரிக மம ரிகலத ரதனரோ ரிபபப லஷிகர தினரதனா ரிகலதர சிகபபனா ரிபலதுரகடன ரதனரனா ரிலடன தலஷகரதனா உடமா மாதா கரதலா உடபப ரகதன ரகதனரா ரிகபபல ஷகரபலாதோ திபௌடரகே தானா உட்மனக சந்தரதகனா திரபலபலப ஷபரதனா ரிகபலதுரபல ஷியாத்தன ஓரிஷாபாலிமலபரஷகலரா ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஓ சத்துரு ஆமென், கர்த்தருடைய கை வல்லமையை கண்டால் ஒளிய சத்துரு போக மாட்டான். கர்த்தருடைய கை வல்லமை உன்னை கொண்டு நிரூபிக்கப்படும், உன்னை கொண்டு நிரூபிக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், என் கை வல்லமையை உன் மேல வைக்கிறேன், என் கை வல்லமையை உன் மேல வைக்கிறேன். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஓ thank you Lord. கை வல்லமைக்காக பற்றி பிடிக்கிறது கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். ஓ ரிமலபலிமலபரிமலப ரகதன ரதன 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 ஓ ரிமலபரிஷகல ரிஷகல ரிமலபலிமலபரிமலப ரிகலதரதலதன ரிகபபவஷிகரதன. என் வல்லமை உன் மேல வைக்கிறேன்னு சொல்றாரு. என் வல்லமை பரிசுத்த வல்லமை, என் வல்லமை உன் மேல வைக்கிறேன். ரகதலஷ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்றைக்கு இன்றைக்கு வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷியாவாய். ஆமென் ஹalleluya. உடமமரதலஷ ரிகபல மௌட்யா ரகதனதனன ரிகமனதிரபலர. கர்த்தர் எனக்கு ஒருவரையும் விடுகிறது இல்ல, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட மாட்டேன். ஆமென். உன்னை நான் நிரப்பாம விடுகிறது இல்லை. ஆமென். என் அபிஷேகத்தை உன் மேல வைப்பேன். ஆமென். எனக்காக உன்னை தெரிந்து கொண்டு, எனக்காக உன்னை தெரிந்து கொண்டு, எனக்காக உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். மகஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரிஷகலரா ரக்கமன சந்துரியாதனா ரீ பாபா பாபா பரதலதரனா. ஓ உன்னை அபிஷேகிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. எஸ் ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாட்சியோடு சொல்லுமா எல்லாரும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
வேளையிலே என்ன சத்தம் உயர்த்தி சொல்லமா? இப்ப வாருங்க, இப்போ வாரோ எங்கள் மத்தியிலே உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தாவா ஆட்சியோடு எல்லாரும் உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் சொல்லுமா? பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எல்லாரும் சத்தம் உயர்த்தி சொல்லுமா? ஆவியானவரே கூப்பிடுங்க, எல்லாரும் நாம திறந்து கூப்பிடுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமென். இப்போ வாரும் இறங்கி சொல்லுங்க, இப்ப வாங்க பாடு சொல்லுங்க. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினா என்னையும் நீர்ப்பிடுமே ஆவியின் வரங்களினா என்னையும் நீரப்பிடுமே எழுந்து என்னை ஓற்றும் இந்த வேளையிலே எனக்கு வாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எழுத்து ஜொலிக்க பண்ண போகிறார். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல பலமா இறங்க போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி ஆளுகை செய்ய போகிறது. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே. இன்னும் வாஞ்சியோடு கூப்பிடுங்க பாப்போம். இறங்கி வாரும் எங்கள் ஒரு விசை கூட ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வா, இறங்கி வா, எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இரண்டு கரங்களையும் தட்டி ஆண்டவரை எல்லாரும் வரவேற்போமா? சர்வ வல்லமைகுள்ள தேவனை வரவேற்போமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஓ சர்வ வல்லமைகுள்ள தேவனை வரவேற்போமா? ஓ வாருங்க ஆண்டவரே, வாருங்க ஆண்டவரே, எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் இன்னைக்கு உம்முடைய உன்னத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பலமாய் 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 ஊற்றப்படட்டும், பலமாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாய் ஓ ரிஷகலா ரீமா லகலரா உன்னத அபிஷேகம் உன் மேலே பலமாய் ஊற்றப்படுகிறது. ஆமென். எழுந்து பிரகாசிக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சோர்ந்து இருக்கிற உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். எழுப்பு எழுப்பு. ஆமென். நீ சோர்ந்து போனதெல்லாம் போதும், இருக்கிற பலத்தோடு போராடு. ஆண்டவருடைய வல்லமை மேல் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி விட்டுக்கொடு, ஆத்மாவை விட்டுக்கொடு, சகோதரி விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஆண்டவரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல பலமாய் பலத்த காற்றாய் உன் மேலே அமருகிறது.
அமருகிறது அமருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உடைக்கிறது தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும் 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 ஆண்டவரே அமரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஜெபத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு தருகிறாரம்மா. ஆமென். நாம திறந்து ஜெபித்து பார்க்கிற உன்னால ஜெபிக்க முடியல, இப்போ ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, பெற்றுக்கொள். ஆமென். இப்போ ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, பெற்றுக்கொள். ஆமென் ஆமென். இனி ஜெபிப்பாய், இனி ஜெபிப்பாய். நாம திறந்து ஜெபி, நாம திறந்து ஜெபி. எஸ் ஃபயர் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா லாரா ஷாகாலாரா. ஓ ரீமா லாகாபோ ஷாகாலாரா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார், அநேகரை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். விட்டு கொடுக்கிற உன்னை ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரம்மா. மறைந்து மறைந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிகிற நேரம், அழிகிற நேரம். நீ தைரியமா துதி, நீ தைரியமா துதி. ஆமென். சோர்ந்து போகாத, தைரியமா துதி. உனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரை தந்திருக்கிறார், ஆவியானவரை தந்திருக்கிறார். தைரியமா துதி. நீ தோற்று போகவே மாட்ட, நீ தோற்று போகவே மாட்ட. யார் சொன்னா நீ தோற்று போவ என்று சொல்லி? நீ தோற்று போகவே மாட்ட. காரணம் உனக்காக துணையாளர் உன் கூட இருக்கிறாரு, உன் துணையாளர் உன் கூட இருக்கிறாரு. நீ தைரியமா போராடு, தைரியமா ஜெபம் பண்ணு. ஆமென். இப்போ உன்னை பலப்படுத்துகிறாரு, உன்னை பலப்படுத்துகிறாரு. ஒரு புதிய பலம் உன் மேல விழுகிறது. விடாத விடாத. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். புது பலத்தினால உன்னை நிரப்புறாரு. உனக்கு தைரியத்தை ஆண்டவர் தர்றாரு, தைரியத்தை தர்றாரு. நீ பயந்து பயந்து இருக்கிற இந்த கடன் பாரத்தை நான் எப்படி மாற்றுவேன், இந்த வியாதி எப்படி என்னை விட்டு மாறும், ஆண்டவரே நான் இனி என்ன செய்வேன்னு புலம்புற ஆவியானவர் சொல்றாரு, பயப்படாத. நீ முதல்ல குணமாகு, நீ விசுவாசம் உள்ள நபரா இரு. ஆண்டவரே எனக்கு எப்படி ஆண்டவரே முடியும்? இல்ல இல்ல, உனக்கு அற்புதம் நடக்கும். ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை நீ தைரியமாயிரு. ஆண்டவரே என் மகள் மரித்து போனாலே இது எப்படி நடக்கும்? நீ பயப்படாத, நீ விசுவாசமுள்ள ஆத்மாவா இரு. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணு, கரங்களை தட்டி. ஆமென் ஆமென் ஆமென். இருக்கிற பலத்தோடு கூட போராடு ஆத்துமாவே. ஆண்டவர் இந்த வேளையில் உன்னத பலத்தை உன் மேல் அமரப்படுகிறார், உன்னத பலத்தை அமரப்படுகிறார். நீ கரங்களை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ மதில் அப்படியே உடைந்து விழுகிறது, உடைந்து விழுகிறது. உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ மதில் உடைந்து விழுகிறது. ஆவியிலே உணர்கிறேன், இத்தனை காலம் உன்னை பயப்படுத்தி கொண்டிருந்த, இத்தனை காலம் உனக்கு விரோதமாய் வெள்ளி விழித்துக் கொண்டிருந்த அந்த எரிகோ மதில் உடைந்து விழுகிறதை பார்க்கிறேன், உடைந்து விழுகிறதை பார்க்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அற்புதங்கள் நடக்கிறது. சகோதரி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்புகிறாய் அல்லவா? எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா? உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். விடாத விடாத. ஹalleluya ஹalleluya. ஓ ரீஷாகாலா ரீமா லாகாலாரா. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு செல்ல போகிறாய். ஆமென். அடுத்த கட்டத்தை நேராக கொண்டு செல்ல போகிறார். ஆவியானவர் உன்னை பலப்படுத்துறாரம்மா. ஆமென். கைவலி கைவலி என்று சொல்லி புலம்பி ஓடுறாய், அந்த பிசாசு ஓடுகிறது, இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது. பலவீனம் மாறுகிறது. ஆமென். பலவீன கட்டை கர்த்தர் உடைக்கிறார். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. இருக்கிற பலத்தோடு துதி. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, சிரசில விலகிறது, ஆவியில விலகிறது, ஆத்மாவில விலகிறது. ஒரு கட்டுப்படுத்தாத மகிமை, கட்டுப்படுத்த முடியாத மகிமை, கட்டுப்படுத்த முடியாத மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர், ஓ ஃபயர், ஓ ரிசீவ் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகம். ஓ ரீஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலா ரீஷாகாலாரா.
ஆமென் ஆமென். என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு, என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு. ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா, நான் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறணும் இன்னைக்கு. ஆமென். என் வீட்டுல பிசாசின் போராட்டம் போராட்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அந்த பிசாசுகளை ஒன்ன கொண்டு துரத்துவேன். அது மாத்திரமல்ல, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பிசாசுகளை துரத்த வைப்ப. யாரு போராட்டம்னு சொல்லி உன்கிட்ட வந்தாலும் சரி, நீ ஜபிக்கும் போது உன்னை கொண்டு துரத்துவ. அதுக்காகத்தான் இந்த பழக்கம், அதுக்காகத்தான் உன்னை பழக்க வைக்கிற, அதுக்காகத்தான் உன்னை பழக்க வைக்கிற. வெண்கல வெள்ள வளையும்படி உன்னுடைய புயங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெண்கல வெள்ள வளையும்படி உன்னுடைய புயங்கள் யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்படுகிறது. ஆமே ஆமே. உன் கைகளை வல்லமை ஓ ரிஷாகாலா ரீமா லாபா ரிஷாகாலாரா. ஆமென் ஆமென். பிசாசு போராட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு நபர் மேல நீ கையை வைக்கும் போது ஆவியானவர் வைப்பாரு, ஆவியானவருடைய கரத்தை வைப்பாரு. நீ கையை வைக்கும் போது ஆவியானவர் தொடுவாரு, நீ தொடும்போது ஆவியானவர் விடுவாரு, நீ தொடும்போது ஆவியானவர் அந்த இடத்துல அந்த அசுத்தாவிய வீழ்த்தத்தக்கதாய் ஆவியானவர் பலமாய் விடுவாரு, பலமாய் இறங்குவாரு. ஓ ரீபா லாபா லாபா ராஷாகாலாரா. ஆவியானுடைய வல்லமை உன் மேல பலமாய் விழுகிறது, பலமாய் விழுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு, என்ன நிரப்புங்கன்னு சொல்லு. ஒரு ஆமே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நான் மாறணும், நான் மாறணும்னு சொல்லு. நீ சொல்ல சொல்ல தான் ஆண்டவர் மாற்றுவாருமா. நீ சொல்லு சொல்ல சொல்ல மாற்றுவாரு. ஆமென் ஆமென். உன் சூழ்நிலையை நினைத்து நீ சோர்ந்து போகாத, சூழ்நிலை நினைத்து நீ சோர்ந்து போகாத. இந்த சூழ்நிலை தான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் சரியான பாதையில தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை நான் சரியான பாதையில தான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். இனி நீ கடந்து வந்த சூழ்நிலைய நீ பார்க்கவே மாட்ட, நீ கடந்து வந்த சூழ்நிலைய இனி நீ பார்க்கவே மாட்ட. ஆமென் ஆமென் ஆமென். உன்னை அடுத்த கட்டத்துக்கு நேரம் நான் கொண்டு செல்லுறேன். இனி கடந்து வந்த சூழ்நிலையை பார்க்க மாட்ட, உன்னை அடுத்த கட்டத்துக்கு நேரம் கொண்டு செல்லுகிறேன். நீ ஜெயிச்சுட்டே இருப்ப, நீ ஜெயிச்சுட்டே இருப்ப. இனி தோத்து போக மாட்டா. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, ஓ உனக்கு ஜெயம் உண்டாகும், உனக்கு ஜெயம் உண்டாகும். ஜபிக்கிற உனக்கு ஜெயம் உண்டாகும். ஓ ரிஷாகாலா ரீமா லாபா ரிஷாகாலா ரிஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லு, என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்த நாவியா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்த நாவியால். சத்தமா என்னை நீரப்போ. வாஞ்சையோடு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, நீ ஒருவேளை வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம், அல்லது நீ மரண படுக்கையில இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லு, என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு. ஆண்டவர் என்ன நிரப்புவாரு. அவன் மேல ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கோ. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்த நாவியா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்த நாவியா. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. சத்தமாய் சொல்ல பாப்போம். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும். சதமா பலவீனம் நீக்கி. நீ சொல்ல சொல்ல பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே. சொல்லு. இன்னைக்கு ஆண்டவரே இந்த சத்தம் கேட்டு பாடிக்கொண்டிருக்கிற, ஜபித்துக் கொண்டிருக்கிற, துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. பேய்களை ஓட்டத்தக்கதாய் ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். ஓ நிரப்பட்டும். எஸ் ஃபயர். சடுதியாய் கர்த்தருடைய மகிமை ஃபயர் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர்.
உந்தன் ஆவியால் என்று சொல்லமா என்னை நீரப்போ இயேசு தெய்வமே இன்று நீரப்போ உந்தன் ஆவி அந்த பேய்களை ஓட்டி நோய்களை நீ சொல்ல ஒரு ஜெப சிந்தையோடு கூட பாடு. ஒரு ஜெப சிந்தையோடு கூட நீ ஜெபிக்க ஆமென். பேய்களை ஓட்டுகிற ஒரு அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரம் உன் மேல இறங்கி வருகிறது, ஒரு பாய்ந்து வருகிறது அக்கினியாய். எஸ் ஃபயர். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வல்லமையே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நீரப்போ இயேசு தெய்வம். இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பலவான் என்று சொல்லி, நீ பலவான், நீ பலவான், பராக்கிரமசாலியே உன்னை பார்த்து அழைக்கிறார். பராக்கிரமசாலியே இருக்கிற பலத்தோடு போ, இருக்கிற பலத்தோடு போ. அழைக்கிறவன் நான் அல்லவா, அழைக்கிறவன் நான் அல்லவா, இருக்கிற பலத்தோடு போ. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். நீ போ. ஓ ரிஷாகாலாரா, ஓ ரீமாலா ஷாகாலா ரீமாலா காலாரா. ஒரு மகிமை உன்னதத்திலிருந்து ஓமால இறங்கி வருகிறது. ஓ புதிய பலம், புது அபிஷேகம், ஓ புது பலம், புது அபிஷேகம், புது அக்கினி. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு பெற்றுக்கொள் விட்டாத பெற்றுக்கொள். அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறேன் என்று சொன்னபடியே உன்னை கொண்டு செல்லுகிறான். பேச புதிய பாஷைகள் நாவிலே புரண்டு வருகிறது. நாவல புதிய பாஷைகள் புரண்டு வருகிறது. விட்டுக்கொடு. அந்நிய பாஷை அடையாளம் இல்லாதவர்களை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நாவுகள் புரளுகிறது, அக்கினிமயமான நாவுகள். எஸ் ஃபயர் ஆஃப் காட். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஓ நிரப்பட்டும். எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவீராக. ஓ ரிஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென். இத்தனை காலமும் பிசாசு தான் தன்னை பலவானாய் காட்டிக் கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பலவானாய் அபிஷேகம் பண்ணுகிறேன், பலவானாய் அபிஷேகம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீ சத்துருக்களை அடிப்பாய், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாய், இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்குவாய், இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரங்களுக்கு சவால் விடுவாய். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எஸ் மேல இறங்கி வருகிறது. இதுவரை கண்டிராத மகிமை, இதுவரை பெற்றிராத மகிமை. ஓ சகோதரி, ஓ மேலத்தா ஊற்றப்படுகிறது. தனிமையா இருந்து புலம்புகிற ஓ மேலத்தா ஒரு அபிஷேகம் எஸ் ஊற்றப்படுகிறது. ஓ ரீபாலா ராஷாகாலா ரிஷாகாலாரா. ஆமென். என்னை கொண்டு ஒன்று முடியாது என்று சொல்லி நீ ஒதுங்குகிறாய். நானே பலவீனப்பட்டவன் என்று சொல்லி ஒதுங்குகிறாய். ஆமென். ஒதுங்குகிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டனார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டனார். நீ பைத்தியம் என்று ஒதுங்குகிறாய். ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையோ அற்பமா எண்ணப்பட்டவைகளையோ தெரிந்து கொண்ட கர்த்தனா ஆமென் இல்லை என்று சொல்லி ஒதுங்குகிறாய். இழிவா எண்ணப்பட்ட என்று ஒதுங்குகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அபிஷேக தைலம் உனக்காகவே பரத்திலிருந்து ஓ சிரசிலே விழுகிறது. ஓரி பாலா பாரா ஷகாலாரி ஷகமாலி மலபரா. ஹல்லேலூயா. அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜபித்திட என்மேல் வாருமே.
அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா அன்பரே சொல்லுங்க பாப்பா எல்லாரும். அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் அந்நிய பாஷைகள் இந்த தாருமே, அந்நிய பாஷைகள் இந்த தாருமே, ஆவியில் ஜபித்திட என்மேல் வாருமே, ஆவியில் ஜபித்திட என்மேல் வாருமே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆவியானவரே. அல்லேலூயா. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. எல்லாரும் அனல் மூட்டு காண்டவரேன்னு சொல்லுங்க. அனல் ஆமென், 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 ஆமென். ஆருயிர் அன்பரே. அணைந்திருக்கிற உன்னை ஆண்டவர் அனல் மூட்ட ஆரம்பிக்கிறார். அணைந்திருக்கிற உன்னை அனல் மூட்ட ஆரம்பிக்கிறார். நீ அனல் மூட்டப்படுகிறாய், நீ அனல் மூட்டப்படுகிறாய் ஆத்மாவே, அனல் மூட்டப்படுகிறாய். இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, நீ அனல் மூட்டப்படுகிறாய். அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது, அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஆமே, மறைந்து செயல்படுகிற வல்லமைகள் எல்லாம் எரிந்து வெளியே ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஒரு அபிஷேக நதி பாய்ந்து விழுவதாக, பாய்ந்து விழுவதாக. ஓ ரிஷகலா ரிஷகலா ரிமலபா லிமலபா ரஷகலரா. ஓ ரிஷகலா ரிஷகலரா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு, அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆமென், 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 ஆமென். அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆமென். குளிரும், குளிரோடு கூட, குளிரோடு கூட, வெதுவெதுப்போடு கூட இருக்கிற இந்த வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எரிய பண்ணு, எரிய பண்ணு. நீ எரிந்து பிரகாசிக்க வேண்டிய விளக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. மங்கி மங்கி எரிந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆமே, ஆமே. மங்கி எரிகிற திரி அணையாதவ. ஆமே, ஹல்லேலூயா. நிறைந்த நாணலை முறியாதவ. கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. மேல் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை வைக்க போகிறார், ஒரு வல்லமை வைக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து இந்த தொடர் ஜெபத்திலே ஆவியானவருக்கு மீண்டுமாய் நாம் இடம் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஜெப சிந்தையோடு கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். ஒரு நபர் சத்தமாய் படிங்க. மத்தேயு 3வது அதிகாரம் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளையும் சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் எடுக்க வருகிற ஒவ்வொருவருக்கும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற யோவான் ஸ்நானகன் யூதேயா வனாந்தரத்திலே நின்று கொண்டு சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஞான ஸ்நானம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுவதுதான் ஞான ஸ்நானம். ஞானம் வருவதற்கு முன்பதாக ஸ்நானம் பண்ணுவது ஞான ஸ்நானம் அல்ல. ஞானம் வந்த பிறகு அவன் ஸ்நானம் பண்ணுவது, ஸ்நானம் என்றால் குளிப்பது, அதுதான் ஞான ஸ்நானம். ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறதை குறித்து நாம யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இப்ப இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறதை குறித்து அதே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அப்ப இயேசு ஞான ஸ்நானம் கொடுக்க விரும்புகிறார், மனிதன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்தையே அவருக்காக சிருஷ்டித்த தெய்வம் அவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க விரும்புகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஞான ஸ்நானம் கொடுக்க விரும்புகிறார். இப்ப இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம ஞானமுள்ளவர்களாய் இருக்கணும். எப்படி? ஞானம்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறார்களோ, ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே நான் தவறு செய்துட்டு என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி கெஞ்சுகிறார்களோ, அவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பது என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்கும் போது, நம்ம தண்ணீருக்குள் மூழ்கி எழும்போது தண்ணீர் முழுக்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்மை மூழ்க வைக்கிறார். இதனுடைய அனுபவத்தை புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து அமருகிறது ஒரு விதம், இன்னொரு விதம் அவரே நமக்கு மூழ்க வைக்கிறார், நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவிக்கு உள்ளாடி நம்ம மூழ்கி எழும்புறோம். அல்லேலூயா. அதே போலதான் ஞானம் வந்த ஒரு மனிதனுக்கு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த அக்கினிக்குள்ளே முக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த அக்கினிக்குள்ள மூழ்கி எழும்புறான். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள நம்மை மூழ்க பண்ணுகிறார், எழும்ப பண்ணுகிறார். பரிசுத்த அக்கினிக்குள் மூழ்க பண்ணுகிறார், எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த அக்கினிக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம மூழ்கி எழும்புற வேளையில என்ன நடக்கும்னு சொன்னா, நம்மை சுற்றிலும் எந்த ஒரு அசுத்தாவி நிற்க முடியாது. இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், அதனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி வந்திருக்கிறதே என்று சொல்லுகிறதை நம்ம மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே படிக்க முடியும். அப்ப நாம பரிசுத்த ஆவிக்குள்ள மூழ்கி எழும்பும் போது நாம போகிற இடங்கள் எல்லாமே இந்த அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகிறதா இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு நபர் பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்திலே அவர்களை சுற்றிலும் அவர்களுக்கு விரோதமாய் மறைந்து செயல்படுகிற எந்த அந்தகாரமா இருக்கட்டும், எந்த மந்திரவாதமா இருக்கட்டும், எவ்விதமான போராட்டமா இருக்கட்டும், அந்த போராட்டங்களுக்கு நிற்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த அக்கினிக்குள்ளாக மூழ்க போகிறோம், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மூழ்க போகிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மூழ்க 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 நம்மிடத்திலே மறைந்து மறைந்து செயல்படுகிற சின்ன சின்ன அசுத்த பாவங்கள் எல்லாமே சுட்டரிக்கப்படுகிறது. நம்ம பரிசுத்தமாய் மாறுகிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த அக்கினிக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளும் மூழ்க விருப்பப்படுறீங்க? விருப்பப்படுறவங்க கையை தூக்குங்க. என்ன அந்த அக்கினிக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரே, என்ன நம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏசாயா ஒரு பரிசுத்தவான் போல பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை அக்கினி தழல், பலிபீடத்திலிருந்து அக்கினி தழலை கொண்டு நாவல வச்ச உடனே அவன் சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடு, அசுத்த உதடு, அசுத்த உதடு. அந்த பரிசுத்த அக்கினி தழல் தொட்டு அவனுடைய நாவை பரிசுத்தமாய் மாற்றியது. பரிசுத்தமாய் மாற்றி அவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் புறப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஒரு நாவை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில், நாவை அக்கினிக்குள்ளாய் மாற்றின மாத்திரத்தில் அந்த நாவை பரிசுத்தப்படுத்தி தீர்க்க தரிசன நாவாய் மாற்ற முடியுமே. ஆனால் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அந்த பரிசுத்த அக்கினிக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மூழ்க 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 நாம எவ்விதமாய் மாறுவோம். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் உன்னையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் அந்த மேல் வீட்டறையிலே போய் 120 பேர் கூடியிருந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த அக்கினியும் பரிசுத்த ஆவியும் முழுமையாய் பலமாய் வெளிப்பட்டது. அந்த இடத்துல ஒரு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. 120 பேரும் தாங்க எந்த இடத்துல இருக்கோம், நாம யாரு, எந்த இடத்துல இருந்து ஏறி வந்தோம் எல்லாம் மறந்துட்டாங்க. 120 பேரும் பற்பல பாஷைகளை அந்த இடத்துல பேசுறாங்க, தேவனை புகழ்றாங்க. அவங்களுடைய சத்தம் ஓன்னு கேட்கிறது. கேட்கிறவங்க எல்லாம் என்ன சும்மா ஏறி போனாங்க, என்ன நடக்குது, ஒருவேளை குடித்திருப்பாங்களோ போதையில இருக்கிறாங்களோ நினைச்சிட்டாங்க. இன்னைக்கும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் நிறைகிற ஜனங்களை பார்த்து பைத்தியக்காரங்க என்று சொல்றாங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அக்கினிக்குள்ளே மூழ்க 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 பரிசுத்த ஆவிக்குள்ளே மூழ்க 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 உங்களை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அசுத்த ஆவிகள் தொட முடியாது. ஆமே, நீங்க போகிற இடங்களில் எல்லாம் உங்களுடைய குணம் மாறுகிறது மாத்திரமல்ல, உங்க பக்கத்துல இருக்கிற நபருடைய குணம் மாறும். உங்களிடத்தில் இருக்கிற போராட்டம் மாறுகிறது இல்ல, உங்க பக்கத்துல இருக்கிற நபருடைய போராட்டம் மாறும். உங்க வீட்டுல போகும்போது அற்புதம் நடக்கும். நீங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துல போகும்போது அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகளோட வீட்டுல போகும்போது அற்புதங்கள் நடக்கும். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் நாம மூழ்கணும். அந்த ஞான ஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முழுக்க ஞானஸ்தானத்துக்கு, தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு சிலர் ஒப்பு கொடுப்பாங்க, சிலர் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு முன்மாதிரியா இருக்கிற இயேசு கிறிஸ்து போய் ஒப்பு கொடுத்து மூழ்கி எழும்பும் போது வானம் திறந்தது. ஒரு தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு வானம் திறந்தது. மனுஷன் கொடுக்கிற முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு, ஒரு மனுஷன் கொடுக்கிற முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது வானம் திறந்தது. வானம் திறந்து அந்த இடத்துல பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அந்த இடத்துல சத்தம் உண்டானது. அல்லேலூயா. இப்ப அகில லோகத்தை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர், நமக்காக இன்னைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் அவரே நமக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் தரப்போகிறார். அப்ப என்ன சம்பவிக்கணும் மட்டும் பாருங்க. பரலோகமே திறந்திருக்கும், நமக்காக பரலோகமே திறந்திருக்கும். தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இருப்பாங்க. காரணம் என்ன நடக்கணும் சொன்னா, இயேசுவே நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அந்த மனுஷனை சுற்றி அந்த சபையில உள்ள 5-6 விசுவாசிகள், 5-6 ஆத்மாக்கள் நிப்பாங்க. இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னா அவரை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் ஆயிரமான தேவதூதர்களோடு கூட அவர் இறங்கி வந்து ஞானஸ்நானம் கொடுப்பா. அந்த ஞானஸ்நானமே ஒரு பயங்கரமா இருக்கும். அந்த ஞானஸ்நானமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க?
இன்னைக்கு இயேசுவை நீங்க என்ன ஞான ஸ்நானம் பண்ணணும். நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் தொட்டியில இறங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு தொட்டியில இறங்க ஒப்பு கொடுத்து இறங்குறது மாதிரி நான் இறங்க ரெடி ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்னிக்குள்ளும் நான் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் கிரியை செய்யணும். இந்த 6வது நாள்ல இருந்த ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கணும். இந்த 21 நாள் ஜபம் முடியும் போது நாங்கள் அக்கினி ஜோலையாய் மாறணும். எங்களுக்கு முன்பதாய் ஒரு சத்துரு நிற்க கூடாது. ஓ, பொல்லாத வல்லமை நிற்க கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஓ மாறணும் ஆண்டவரே. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிடுவோமா? இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். மனுஷன் அல்ல உனக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பது, கர்த்தரே கொடுக்கிறார். யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? ஞானம் உள்ள பிள்ளைகளுக்கு. ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இத்தனை காலம் ஒருவேளை நீ மறைந்து மறைந்து ஏதோ ஒரு தீமையான காரியத்தை செய்து கொண்டிருந்திருக்கலாம். இத்தனை காலம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ மறைந்து மறைந்து செய்து கொண்டிருந்திருக்கலாம். தீமை என்று ஆண்டவர் பலமுறை எச்சரித்தும் நீ அதை விட்டு விலகாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் மீண்டும் மறுபடியும் ஒரு விசை கூட உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இன்னைக்கு நான் செய்ததெல்லாம் பாவம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. உன்னை பரலோகத்திலிருந்து பரலோக தேவனுடைய கண்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு உங்கள் குடும்பம் மாற ஆசைப்படுகிறீர்களா? கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? தகப்பனும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற பிரிவினைகள் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? தூர தேசத்தில் வேலைக்கு சென்ற மகன் ஐயோ போன் பண்ணலையே என்று புலம்புகிறாயே, இந்த நாள்ல போன் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். உனக்காக உன்னுடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே உச்சம் தலையின்ற உள்ளம் கால்வரை நொறுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவராய் பிதாவின் வலது பாரிசத்திலே உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த நொடி பொழுதில் ஒப்பு கொடுப்பாயானால் பிதாவின் வலது பாரிசத்திலே உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விட கல்வாரி இரத்தம் கழுவட்டும் என்று சொல்லி நீ பாவங்களை அறிக்கை செய்வாயானால் அவருடைய விழாவில் நொடிகிற பரிசுத்த இரத்தம் சொட்டு சொட்டாக உன் சிரசிலே விழுகிறது. ஆமென். நீ ஒப்பு கொடுப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் சிரசில் நொடிகிற பரிசுத்த இரத்தம் உன் நரம்புகளில் விழுகிறது, உன் எலும்புகளில் விழுகிறது, உன் பாவங்களை சுத்திகரிக்கிறது. உச்ச தலையில் உள்ள கால்வரை ஓ நீ சுத்தமாக மாற போகிறாய். ஒப்புக்கொடு ஆண்டவருடைய சமூகத்தில். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரி சகோதரா, நீ கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. உன் குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சொல்லு, அப்பா நான் உமக்கு பயந்து வாழ ஆசைப்படுறேன், உமக்கு நான் பயந்து வாழ்வ ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல ஆரம்பிச்சுட்டு கேளு. அப்பா நீங்க சொன்னீங்கல்லப்பா, என்ன பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் எனக்கு ஞானஸ்நானம் தாங்க ஏசப்பான்னு கேளுங்க. நான் ரெடியா வந்திருக்கிற ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ரெடியா வந்திருக்கிற ஆண்டவரே, என்ன பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் எனக்கு ஞானஸ்நானம் தாங்கப்பான்னு கேளு. நீ கேட்டாதான் தருவாரு. சபையில ஊழியக்காரிடத்துல போய் கேட்டாதான் அவங்க தண்ணீர் ஞானஸ்நானம் தருவாங்க. இந்த ஞானஸ்நானம் இயேசு தான் தருகிறது. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ அவன் சத்தம் எழுப்பட்டு பார்ப்போம். இயேசுவே எனக்கு ஞானஸ்நானம் தாங்கப்பான்னு இயேசுவேன்னு கூப்பிடு.
இயேசுவே கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. உன் சத்தம் எழும்பட்டு, சத்தமா கூப்பிடு. இயேசுவே கூப்பிடு. கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. எனக்கு ஞானஸ்நானம் தாங்கப்பா, எனக்கு இன்னைக்கு ஞானஸ்நானம் தரணும் ஆண்டவரே சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு ஞானஸ்நானம் தரணும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது என் மேல வந்து இறங்குனீங்க, போனீங்க. என் மேல இறங்குனது அல்ல ஆண்டவரே, எனக்கு ஞானஸ்நானம் வேணும். என்ன பரிசுத்த ஆவியினால அக்கினினால ஞானஸ்நானம் தரணும். நான் மூழ்கி 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 எழும்பணும் ஆண்டவரே சொல்லு. நான் மூழ்கி 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 எழும்பணும் ஆண்டவரே. அந்த அக்கினிக்குள்ள நான் ஆண்டவரே மூழ்கி 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 எழும்பணும் ஆண்டவரே சொல்லு. சகோதரி சொல்லு, சகோதர சொல்லு, அவனுடைய சமூகத்துல சொல்லு. ஆண்டவரே நான் மூழ்கி மூழ்கி எழும்பணும் ஆண்டவரே. யாருன்னா மறைஞ்சு மறைஞ்சு போராடுற எந்த பிசாசா இருந்தாலும் இன்னைக்கு எரிஞ்சு எரிஞ்சு ஒண்ணு இல்லாம போன ஆண்டவரே சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று அவருடைய ரத்தம், அவருடைய இரக்கம் உனக்கு உண்டாகிறது. அவருடைய ரத்தம் உனக்காக ஆமென் ஆமென் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் விழாவில் தொடுகிற பரிசுத்த ரத்தம் அவன் மேல விழுகிறது. இயேசுவை நோக்கி கேள். ஆமென். உன்னைத்தான் இன்று இயேசு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். சகோதரி சகோதரா, உன்னைத்தான் உன்னைத்தான் அந்த ரகத்தில் இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னைத்தான் ஆண்டவன் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். ஆமென் ஆமென். தனிமையாயிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, இந்த இரவுல தான் நீ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள போகிறாய். இயேசுவால் பெற்றுக் கொள்ள போகிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னைத்தான் அபிஷேகம் பண்ண போற, இன்னைக்கு உன்னைத்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போறான்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவிக்குள்ள உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட போகிறது. ஆண்டவரை பார்த்து கேளு. எனக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்குள்ள, ஆண்டவரே அக்கினிக்குள்ள எனக்கு ஞானஸ்நானம் தாக்கப்பாடு கேளு. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா சத்தமாய் வறுமையா போதகரே என்று சத்தம் ஏறட்டும். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவர் உற்சாகமாய் வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதுப்பா. கணுக்கால் அளவு இன்னைக்கு ஒரு ஞானஸ்நானம் வேண்டுப்பா. நீந்தி நீந்தி மூழ்கடுமே, நீந்தி நீந்தி மூழ்கடுமே, மிதந்து மிதந்து மகிழடுமே, மிதந்து மிதந்து மகிழடுமே. வறுமையா போதகரே, பரிசுத்தரே போதகரே, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. அநேகரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து செல்லுகிறார், அழைத்து செல்லுகிறார். ஜீவ தண்ணீருக்குள்ள அழைத்து செல்லுகிறார். சகோதரி, கரத்தை பிடித்து அழைத்து செல்லுகிறார். உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாய், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாய் அன்பாய் உன் கரத்தை பிடித்து போதகர் அழைத்து செல்லுகிறார். பரிசுத்த இயேசு அழைத்து செல்லுகிறார். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்லும்படியாய், உன்னை மூழ்கி எழுப்ப பண்ணும்படியாய் உன்னை அழைத்து செல்லுகிறார். ஆமென். உள்ளே போ, உள்ளே போ. ஆமென்.
பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் உள்ளே போ. ஆமென் ஆமென் ஆமென். உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ, உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. ஆமென் ஹalleluya. ஓ ரிஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் ஆமென். நீ மூழ்குகிறாய், நீ மூழ்குகிறாய், பரிசுத்த ஆவிக்குள்ளே மூழ்குகிறாய், பரிசுத்த ஆவிக்குள்ளே மூழ்குகிறாய். சகோதரி, உன்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மூழ்க பண்ணும்போது உன் சரீரத்தில் போராடுகிற அந்த வயிற்று பகுதியில் போராடுகிற ஆவி ஓடுகிறது, அந்த அசுத்தாவி ஓடுகிறது, அந்த ஆவி ஓடுகிறது, இருக்க முடியாத வண்ணமா ஓடுகிறது. ஆமென். வெளியே போ, இயேசு நாமத்தில் ஓடுகிறது. ஆமென். நீ பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மூழ்க மூழ்க மூழ்க. உன் சரீரத்தை போராடுகிற பலவீனத்தின் ஆவி, உன் தலை பகுதியில் போராடுகிற அந்த பலவீனத்தின் ஆவி ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாமா ரா ஷாகாலாரா. ஆமென். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் நீ மூடப்படுகிறாய், பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் நீ மூழ்குகிறாய், பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். அசுத்த ஆவிகள் அழிகிறது, அசுத்த ஆவிகள் அழிகிறது, அசுத்த ஆவிகள் அழிகிறது. ஆமென் ஆமென். நீ மூழ்க 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 மறைந்து போராடுகிற அசுத்த ஆவிகளா அலறி ஓடுகிறது, அலறி ஓடுகிறது. ஓ அபிஷேகம், அபிஷேகம், அக்கினி, ஓ ரிஷாகாலா ரிஷாகாலா மலிமா லாபா ராகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். வயிற்று பகுதியிலிருந்து வெளியேறுகிறதை நீ பார்க்கிறாய், நீ பார்க்கிறாய். அடி வயிற்றேறது ஓ வெளியேறுகிறதை பார்க்கிறாய், வெளியேறுகிறது, ஓ வெளியேறுகிறது. போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராஷாகாலா ரீமா லாபா ரா. போராடு போராடு போராடு. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலாரா. அநேகரை பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறார், அக்கினிக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறார். தாங்க முடியாத மகிமையால் நிரப்பப்படுகிறாய் ஆத்துமாவே. தாங்க முடியாத மகிமை, தாங்க முடியாத மகிமை, தாங்க முடியாத பரிசுத்த அக்கினி உன்னை சூழுகிறது. தாங்க முடியாத பரிசுத்த அக்கினி, தாங்க முடியாத பரிசுத்த அக்கினி. ஆமென். அந்த முச்சடியை சுற்றிலும் ஒரு பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்தது போல, முச்சடியை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்தது போல உன் கைகளை சுற்றிலும், உன் கால்களை சுற்றிலும், உன் சரீரத்தை சுற்றிலும், ஆத்மாவை சுற்றிலும், ஓ ஆவியை சுற்றிலும் அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. நீ நடந்து போகிற இடங்கள்லாம் உன்னை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி பற்றி எரிகிறது. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற இடத்துல அந்த ரூம்ல, ஆமென், அந்த ரூம்ல ஆமென் பரிசுத்த அக்கினி மூடுகிறது, பரிசுத்த அக்கினி மூடுகிறது. சடதியாய் அந்த மேல் வீட்டரை நிரப்பினது போல சடதியாய் தேவ மகிமை ஓ வீட்டை நிரப்புகிறது. நீ இருக்கிற ரூமை நிரப்புகிறது. ஒரு தாங்க முடியாத மகிமை, நீ சாட்சி சொல்லத்தக்கதாய் ஆண்டவருடைய மகிமை உன் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஏ சாமி ஆவியில உணர்கிறேன் தேவ மகிமை. ஓ வல்லமையாய் 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 உன்னை மூழ்கெடுத்து மூழ்கெடுத்து எழும்ப பண்ணுகிறார். ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரிஷாகாலா ரிஷாகாலா ரீமா லாபா ரா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி போராடி ஜபி, கரங்களை தட்டி போராடி ஜெபம் பண்ணு. ஆமென் 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 ஆமென். நீ சிறைச்சாலையில இருக்கிற நீ நினைக்கிற சிறைச்சாலையில இருந்து பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்து பாடின போது ஆமென் சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைந்தது போல, அசைந்தது போல ஆமென் வாழ்க்கைக்கு போடப்பட்ட அஸ்திபாரம், வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று போடப்பட்ட அந்த மந்திரவாதம் இன்னைக்கு அழிகிறது, இன்னைக்கு அழிகிறது. உன்னை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் இன்னைக்கு திறக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாமா லா ரா ஷாகாலா ரீமா லாகாலா ரிஷாகாலாரா. ஆமென். சடதியாய் சடதியாய் கர்த்தருடைய வல்லமை, சடதியாய் கர்த்தருடைய வல்லமை காத்திருக்கிற வாமேல சடதியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், இறங்கி வருகிறது, பெற்றுக்கொள், இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமையிலே நீ மிதக்கிறாய், கர்த்தருடைய வல்லமையிலே மிதக்கிறாய், கர்த்தருடைய வல்லமையிலே மிதக்கிறாய். விட்டுக்கொடு ஆத்துமாவே, விட்டுக்கொடு ஆத்துமாவே, கர்த்தருடைய வல்லமையிலே மிதக்கிறாய். ஒரு அபிஷேக தைலம், ஒரு அபிஷேக மகிமை மேல இறங்கி வருகிறது. எஸ் எஸ் எஸ். ஓரி பாலரா ஷகலரா. போகுமிடமல்ல ஆரோக்கியமே,
செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. ஒரு இசை கூட சொல்லமா? போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. கரங்களை உயர்த்தி வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் சதமயர்த்தி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கடுமே, நீந்தி நீந்தி மூழ்கடுமே, மிதந்து மிதந்து மகிழடுமே, மிதந்து மிதந்து மகிழடுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி நின்று இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவே, ஒரு விசை கூட ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்னிக்குள்ளும் கொண்டு போங்கப்பா, கொண்டு போங்கப்பா. சகோதரி ஒப்புக்கொடு. இரவுல தூங்கும்போது கெட்ட கெட்ட சொப்பனங்கள் இனி வராது. நீ பரிசுத்த அக்னிக்குள்ள போனா வராது, பரிசுத்த ஆவிக்குள்ள மூழ்கி எழும்புனா வராது. இரவுல தூங்கும்போது வந்து தூங்க விடமாட்டேன் என்று போராடுகிற பிசாசுகள் இனி ஒன்ன தொட முடியாது. செத்து போன நபர்களின் பேரை சொல்லி பயங்காட்டுகிற பொல்லாத ஆவிகள் இனி உனக்கு விரோதமா போராட முடியாது. எனக்கு ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வரப்போகிறது. இந்த தேவன் அநேகரை ஊழியத்திற்கு நேராக திருப்புகிறார். இந்த தேவன் அநேகரை ஊழியத்துக்கு நேராய் திருப்புகிறார். ஊழிய அழைப்பு பெற்று சோர்ந்திருக்கிற ஆத்மாவே, இன்னைக்கு ஆவியானவர் மீண்டுமாய் தட்டி எழுப்புகிறார். ஆவியானவர் மீண்டுமாய் தட்டி எழுப்புகிறார். ஒரு விசை பரிசுத்த அக்கினிக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் உன்னை மீண்டும் மூழ்க பண்ண போகிறார். அவன் எழும்பி பிரகாசிக்க போகிறாய், எழும்பி பிரகாசிக்க போகிறாய். ஒரு பரிசுத்த அக்கினி உன் மேல இறங்கி வரப்போகிறது. வாஞ்சியோடு கூட கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பி. தேவ மகிமை இறங்கி வரப்போகிறது. ஆமென். சடுதியாய் தேவ அக்கினி இறங்கி வரப்போகிறது. வாஞ்சியோடு கூட இயேசுவேன கூப்பிடு. நாவ திறந்து இயேசுவேன கூப்பிடு, இயேசுவேன கூப்பிடு.
இயேசுவே என கூப்பிடு. இந்த வேளை தேவ மகிமை இறங்கி வர போகிறது. தேவ மகிமை இறங்கி வர போகிறது. இயேசுவே என கூப்பிடு. வெட்கப்படாத ஆத்துமாவே நீ வெட்கப்படாத. ஆமென். வெட்கப்படாத. மனுஷனுடைய ஆமென் கால்கள்ல விழுந்து எத்தனையோ தடவை நீ கெஞ்சி பார்த்துட்ட. இனி நீ கெஞ்ச மாட்ட. நீ இயேசுவே கூப்பிட்டு பாரு, கெஞ்ச மாட்ட. ஆமென். வியாதியை குறித்து நீ பயந்து கொண்டிருந்த, நீ இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாரு. இனி வியாதியை குறித்த பயம் உனக்கு வராது. ஆமென். வியாதியை குறித்த பயம் வராது. தூர இடங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற உன் பிள்ளை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாய். இனி இயேசுவேன்னு கூப்பிட்டு பாரு. இன்னைக்கு அந்த பயம் மாறும். உன் பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. கூப்பிடு. ஹல்லேலூயா. கூப்பிடு. ஹல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடு. ஒரு அபிஷேக தைலம் மேல இறங்கி வர போகிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி வர போகிறது. ஆமென். சத்தமாய் கூப்பிடு. தேவ அபிஷேகம் இந்த இடம் முழுவதுமாய் நிரப்புகிறது. ஒரு அபிஷேக மகிமை. அவருடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். அவருடைய மகிமை இறங்கி வருகிற இடத்திலே எந்த விதமான போராட்டம் இருக்க முடியாது. எந்த விதமான வியாதிகளும் இருக்க முடியாது. எந்த குறைவுகள் இருக்க முடியாது. சத்தமாய் ஒரு விசை கூட இயேசுவே கூப்பிடு. ஓ ரிஷகாலா. பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, எந்த இடத்தில் எல்லாம் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக பரிசுத்த பிதாவே இப்பொழுதே பரம் திறப்பதாக. எந்த இடத்தில் கூப்பிடுகிறார்களோ, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிற வானம் திறக்கட்டும். இப்பொழுதே வானம் திறந்து சடுதியாய் ஒரு மகிமை இறங்கி வருவதாக. ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அபிஷேக மகிமை. Yes, fire. விட்டாத பெற்றுக்கொள். Yes, fire. Touch the Holy Spirit. Yes, fire of God. Yes, fire. ஓ ரிஷகாலா. ஆமென். சமீபத்திற்கு தூரத்திற்கு தெய்வமா இருக்கிறவர். ஆமென். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுகிறார். Yes, fire. ஆமென். ஆவியில உணர்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பற்றி பிடிக்கிறது. நெருப்பு பிளம்பாய். Yes, fire. Touch the Holy Spirit. Ori balara shakala rishakala rima lakala rishakalara. ஆமென். ஆண்டவரே. கர்த்தருடைய அளவில்லாத மகிமைக்கு நன்றி. ஆண்டவரே இதே மகிமையின் தொடர்ச்சி இன்னும் பல மடங்காய் வருகிற நாட்கள் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு ஃபயராய் ராக்கினியாய் yes receive. ஓ ரஷகலாரா. ஓ ரிமலப ரிமோஷபலமலபரபரா. ஆமென். இந்த கூட்டங்கள் முடிவதற்கு முன்பதாய் அநேகரை ஆண்டவரை தீர்க்க தரிசியாய், ஆமென், பிசாசுகளை துரத்துகிறவர்களாய், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாய், விசுவாச வரத்திலே நிறைந்தவர்களாய், பிணியாளிகளை சுகமாக்கிறவர்களாய். ஓ ரிஷகாலாரா. அப்படிப்பட்ட மகிமையினாலே நீ நிரப்ப போகிறேன். அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய், சுவிசேஷகர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் yes fire. Yes, touch the Holy Spirit. Oh rishakala rima laba rabara rishakala rima labara. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மேல் வீட்டறையிலே காத்திருந்த 120 மேலையும் நான் எப்படி இறங்கி அவர்களை சாட்சியாய் நிறுத்தி பயன்படுத்தினோ அதே போல ஆமென் இந்த 21 நாள் கூட்டத்தில் கலந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பயன்படுத்துவேன். நன்றி தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த நாள் ஆண்டவரே இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தயவிற்கு ஸ்தோத்திரம்.
உடைய அளவில்லாத பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை ஆவியானவரே, என்னை எங்களை முழுவதுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகிற நாட்கள் இருக்கிற ஜெபங்கள் எல்லாம் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும். ஆமென். ஆண்டவரே, கடந்தது நல்லது என்று கண்டுகொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடையாளங்களை காண பண்ணுவீராக. உம்முடைய மகிமை நிரம்ப 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 மகிமை ஆண்டவரே அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். அப்படி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.